12th அக்கவுண்டன்சி 12th அக்கவுண்டன்சில யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது என்னன்னா எக்ஸைஸ்ல உள்ள சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே. எக்ஸைஸ்ல உள்ள சம்ம வந்து எப்படி குயிக்கா ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னா, அத நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் என்ன அப்படின்னா, மார்க் ஸ்கோரர் 100. ஓகே. நம்ம சேனல்ல வந்து பிளேலிஸ்ட் அதாவது 12த்துக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. 12த் அக்கவுண்டன்சிக்கு வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி போட்டுட்ருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுல எனக்கு தியரி வந்து பிடிஎஃபா வேணும் அப்படின்னா, அதுக்கும் வந்து செப்பரேட்டா பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல போட்டு, ஒவ்வொரு அப் டூ 4 யூனிட்க்குமே நம்ம என்ன போட்டாச்சு அப்படின்னா, அதாவது பிடிஎஃப் வந்து தியரிக்குரிய பிடிஎஃப் வந்து போட்டாச்சு. ஓகேவா? அதே மாதிரி நீங்க வந்து மறக்காம இந்த பிளேலிஸ்ட்ட நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்க்குமே வந்து அப் டூ 2 யூனிட்ஸ்க்குமே வந்து நம்ம ப பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எக்கனாமிக்ஸ்க்கும் நம்ம பிளேலிஸ்ட் போட்டு பிடிஎஃப் குடுத்துட்ருக்கோம். ஸோ அத வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து நெறையா வந்து நம்ம வீடியோஸ் போட்டு பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து 11த்லயே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வந்து அதிக டைம் வந்து ரிப்பீட்டடா கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பிடிஎஃபா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து வேற என்ன குடுத்துருக்கோம்னா, கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து 18 லெசனுக்குமே வந்து நம்ம வந்து பிடிஎஃபா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அத மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி காமர்ஸ்க்கும் வந்து செப்பரேட்டா பிளேலிஸ்ட் போட்டு தியரிக்கு வந்து நம்ம பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி. அதே மாரி லாங்குவேஜஸ்க்கும் வந்து நம்ம வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வந்து நம்ம சேனல்ல உள்ள எல்லா பிளேலிஸ்ட் அதாவது 12த் ரிலேட்டடா உள்ள எல்லா பிளேலிஸ்ட்டுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 12த் மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து மேத்ஸ்ல உள்ள ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. இந்த இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 1ல உள்ள அதான் 12த் அக்கவுண்டன்சி யூனிட் 1ல உள்ள எக்ஸர்சைஸ் சம் பார்க்க போறோம். எக்ஸர்சைஸ் சம்ம எப்படி குயிக்கா ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் வந்து ஆல்ரெடி பிளேலிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அத வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, எல்லா வீடியோஸுமே வந்து இல்லஸ்ட்ரேஷனுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்க்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எக்ஸர்சைஸ் பார்க்க போறோம். ஓகே. எக்ஸர்சைஸ் வந்து எப்படி குயிக்கா ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மாடல் வைஸ் சம்ஸா ரிவிஷன் பண்ணலாமா? மாடல் வைஸ் சம்ஸ் அப்படின்னா எப்படின்னு தெரியுமா? இப்போ நம்ம இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ யூனிட் 1னா அப்போ யூனிட் 1ல உள்ள சம்ஸ் எல்லாம் எப்படி வந்து கேட்டகரைஸ்னா அதோட மாடல் அதாவது மாடலும் அதே மாதிரி என்னென்ன செப்பரேட் பண்ணியிருக்கோம்னா அதோட எக்ஸசைஸ் சம் நம்பர். ஓகேவா? அப்ப யூனிட் 1ல மொத்தம் எத்தனை சம்ஸ் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 20 சம்ஸ் இருக்கும். அப்ப அதெல்லாம் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு மாடலுக்கு ஒவ்வொரு சம் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து என்ன செஞ்சிடலாம் குயிக்கா வந்து ரிவிஷன் வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி இந்த இந்த மாடல் வைஸ் சம்ஸே வந்து இந்த வந்து பிடிஎஃபா குடுத்துருக்கோம். ஸோ ஒரு பிளேலிஸ்ட்ட வந்து 12த் அக்கவுண்டன்சிக்கு வந்து பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா வந்து இந்த பிளேலிஸ்ட் நேம் கூட பாருங்க. 12த் அக்கவுண்டன்சி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ ஹைலைட் பண்றேன்னா, அந்த ஹைலைட் பண்ற வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோ நான் வந்து ஹைலைட் பண்றேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஹைலைட் பண்ற வீடியோல வந்து இருக்கும். போத் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எதுக்கு இருக்குன்னா, போத் இல்லஸ்ட்ரேஷனுக்கும் இருக்கும். அதே மாரி எக்ஸர்சைஸ்க்கும் இருக்கும். ஓகே. இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட் சம் வந்து பார்த்தாச்சு. ஓகே. இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் சம்ஸ் வந்து பார்க்க போறோம். மிஸ்ஸிங் ஃபிகருக்கு 3 சம்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸர்சைஸ் சம் நம்பர் இதெல்லாம் வந்து மாடல். ஓகேவா? அப் டூ 9 யூனிட்ஸ்க்கு இந்த மாதிரியா வந்து அழகா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப 3, 4, 5 3 சம்ஸும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி தியரிய வந்து நீங்க வந்து பார்த்தீங்களான்னு தெரியல, செக் பண்ணீங்களான்னு தெரியல பிடிஎஃப்ப. தியரிக்காக செப்பரேட்டா வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருந்தோமா, அப் டூ 4 யூனிட்ஸ்க்குமே நம்ம என்ன குடுத்திருந்தோம், தியரி குடுத்திருந்தோம்னு சொல்லி சொன்னோமா,
பிடிஎஃப் மெட்டீரியலா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு சொன்னோமா? அதுலலாம் எப்படி தியரி இருக்கும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் நேம் என்ன? அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதுக்குரிய என்னென்ன ஃபார்மேட்டு, ஃபார்முலாஸு ஆல்மோஸ்ட் 6 ஃபார்மேட் இருக்கும். அதே மாரி 4 ஃபார்முலாஸ் இருக்கும். எல்லாமே இந்த மாரியா வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கன்சாலிடேட் பண்ணி நீட்டா இருக்கும். ஸோ நீங்க இந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த பிடிஎஃப் அப்படின்னா, தியரிக்குரிய பிடிஎஃப். அப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரியா ஆன்சர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கும். சரியா? மொத்தம் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து 10 இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல. ஸோ அது எல்லாமே ஹைலைட் ஆன்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியா கொஸ்டின் ஆன்சர் தியரி வந்து என்ன இருக்கு? தியரில வந்து 3 கொஸ்டின்ஸ், அதாவது வெரி ஷார்ட் ஆன்சர் வந்து 3 கொஸ்டின்ஸ் இருக்கா? அது எல்லாமே வந்து இந்த மாதிரியா வந்து ப்ரிசைஸ் பாயிண்ட்ஸோட இருக்கும். அப்போ ஒரு பிடிஎஃப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா லெசன்ல உள்ள எல்லாமே ஃபார்மேட் அண்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம். அப்புறம் ஒன் வேர்ட்ஸ் பார்த்தோம். வெரி ஷார்ட் ஆன்சர். வேற ஷார்ட் ஆன்சர் எத்தனை இருக்கு இந்த லெசன்ல? ஃபர்ஸ்ட் லெசன்ல 6 இருக்கு. ஸோ அந்த 6மே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதுவும் கவர் பண்ணி நம்ம பிடிஎஃப் மெட்டீரியலா பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோ நம்ம ஹைலைட் பண்ணோமா, அந்த வீடியோல நம்ம தியரிக்குன்னு வந்து இருக்கா, அந்த வீடியோஸ்ல நம்ம இந்த ஹைலைட் பண்ண வீடியோஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. 6 ஷார்ட் ஆன்சருக்குமே ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரிசைஸா வந்து நம்ம பிடிஎஃபா கொடுத்துருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு லெசன் நீங்க தியரி எடுத்து படிக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல உள்ள பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சம்ஸை பார்க்கணும் அப்படின்னா, இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்க்கணும்னா அதுக்குரிய பிளேலிஸ்ட்டை செப்பரேட்டா பார்த்துக்கலாம். அதே மாதிரியே எக்ஸசைஸ் சம்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ அக்கௌண்டன்சிக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம், சம்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ புக் பேக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, புக் பேக் ஆல்ரெடி வந்து நாங்களும் வச்சிருக்கோமே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். 2 மார்க்கு 3 மார்க்ஸ் வந்து கேட்பாங்களா? 11த்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே ஃபார்மட் தான் வந்து 12த்லேயே வரும். அப்போ புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸும் வரும். அதுவும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரே லெசன்ல எல்லாமே வந்து கவர் பண்ணி நம்ம ஒரு பிடிஎஃபா போட்டிருக்கோம். அந்த பிடிஎஃப் மெட்டீரியலை வந்து கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எத்தனை லெசனுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4 லெசன்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து போட்டாச்சு. அதாவது புக் பேக்கு, ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ், அதே மாதிரியா புக் பேக், அதாவது புக்ல உள்ள ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ், ஒன் வேர்ட்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர் இந்த மாதிரி கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து 4 யூனிட்ஸ்க்குமே வந்து நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகே, அது மட்டும் தான் நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களா? வேற என்ன உங்க சேனல்ல நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ், அதாவது அக்கௌண்டன்சில உள்ள ஃபர்ஸ்ட் 6 லெசனுக்குமே நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து பிடிஎஃபா, அதே மாதிரி புக் இன்சைடு ஒன் வேர்ட்ஸ் வந்து வித் ஆன்சர்ஸ் வந்து பிடிஎஃபா நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம பிகினிங், அப்போ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது என்ன மந்த்? ஜூன் மந்த். ஸோ இப்போதான் வந்து 12th ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம், அதாவது மெட்டீரியல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரீமியமா உங்களுக்கு ப்ராப்பரா வந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அப்போ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நீங்க எய்ம் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா அக்கௌண்டன்சில 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்றோம். ஸோ வந்து நீங்க அந்த ஹெல்ப்பை வந்து நீங்க இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 லெசனுக்குமே வந்து இந்த மாதிரியா கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ நம்ம சேனல்ல உள்ள எல்லா பிளேலிஸ்ட்டும், உங்க சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா உள்ள எல்லா பிளேலிஸ்ட்டுமே செக் பண்ணி பாருங்க. தியரிக்கு வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிளேலிஸ்ட், இந்த ஹைலைட் ஆகுது தெரியுதா? இந்த ஹைலைட் ஆகிற பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் இதுல 11 வீடியோஸ் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து டேரக்டா சம்முக்குள்ளேயே போயிடலாம். அப்போ 3 and 4, 5 வந்து 3 சம்ஸ் வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோமா? அப்போ தேர்ட் சம் என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃபிகர். ஓகேவா? எந்த ஃபார்மட்ல மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல மிஸ்ஸிங் ஃபிகர். ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு. நெக்ஸ்ட் அதோட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? டிராயிங்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் லெஸ் பண்ணியிருக்காங்க? அடிஷனல் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியா அப்போ வர்ற ஆன்சர் என்னது? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வர்ற ஆன்சர் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் ஆர் லாஸா இருக்கும்.
ஓகே. இப்போ வந்து அப்ப ஏன் வந்து டிராயிங்ஸ் ஆட் பண்றாங்க? ஏன் வந்து அடிஷனல் கேபிட்டல வந்து லெஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்ப இன்கேஸ் வந்து நெறையா ஸ்டூடண்ட்ஸ் எப்படி படிப்பீங்க அப்படின்னா, மீனிங் தெரிஞ்சு தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பீங்க. மேக்ஸிமம் இப்போ உள்ள எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே அப்படிதான் வந்து படிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரிய வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டல போட்டிருந்தோம். அதோட என்ன என்ட்ரி ஆட் பண்ணியிருந்தோம்னா, டிராயிங்ஸ ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துட்டு வரலாம். என்ன அப்படின்னா, இப்போ சரி. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இப்போ நம்ம கையில வந்து ஒரு ₹100 அமௌண்ட் இருக்கு. அதுல ₹50 வந்து உங்களுக்கு ஏதோ வந்து எக்ஸ்பென்ஸ் ஆயிடுது. ஏதோ செலவாயிருக்கு. அப்ப பேலன்ஸ் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? ₹50 இருக்குமா? ஓகேவா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்? நம்ம வந்து லெஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றோம். இங்க லெஸ் பண்ணியிருக்கோமா? 100 - 50 வந்து 50. அப்ப பேலன்ஸ் உங்க கையில என்ன? வந்து ஃபர்ஸ்ட் உங்க கையில ₹100 இருந்துச்சு. எக்ஸ்பென்ஸ் வந்து ₹50 ஏதோ ஒரு ₹50 செலவாகுது. அப்ப பேலன்ஸ் உங்க கையில எவ்வளோ இருக்கும்? 50ங்கிற அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? சரி. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இந்த கான்செப்ட் படி தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்மட்டே இருக்கு. ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்டே வந்து இருக்கு. ஸோ, இப்ப பாருங்களேன். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துரலாம். சரி, க்ளோசிங் கேபிட்டல்னா என்ன? ஒரு இயர் இருக்கு. இப்ப 2018 இருக்கு. இப்ப அந்த இயர்ல இப்போ ஒரு இயர் முடிஞ்ச உடனே ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து நம்ம கையில இருக்கும். அதாவது வந்து சர்டைன் ஸ்டாக் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப 2000ங்கிற இயர்ல நம்ம வந்து நம்ம அந்த இயரோட எண்டுல நம்ம கையில ஏதோ சர்டைன் அமௌண்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நேம் பண்ணுவாங்க அப்படின்னா, க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? க்ளோசிங் கேபிட்டல். ஓகே. இப்போ ஒரு இயரோட க்ளோசிங் கேபிட்டல் அடுத்த இயருக்கு வரும்போது அது என்னவாகும்? ஓப்பனிங் கேபிட்டலா ஆகும். இது வந்து நம்ம 11த்லயே ஆல்ரெடி வந்து பார்த்திருப்போம். சரியா? சரி. அது ஒரு கிளான்ஸ் பார்த்தாச்சு. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மட்ல என்ன பார்த்தோம்? க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் போட்டோம்னு தெரியுதா? ஒரு இயரோட க்ளோசிங் கேபிட்டல் அடுத்த இயர், நெக்ஸ்ட் இயர், ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் கேபிட்டல் இப்ப கரண்ட் இயரோட என்னவாகும்? ஓப்பனிங் கேபிட்டல் ஆகும். அப்போ நம்ம ஃபார்மட்ல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்ப ஏன் க்ளோசிங் கேபிட்டல ஃபர்ஸ்ட் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? டிராயிங்ஸ வந்து ஏன் ஆட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். டிராயிங்ஸ ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா, இப்போ டிராயிங்ஸ்னா என்ன மீனிங்? ஏதோ வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து இருக்கு. அந்த இப்போ ₹1000 இருக்குன்னு வச்சுக்கோமா. ₹1000 இருக்கு அப்படின்னா, அது நீங்க வந்து பேங்க்ல வந்து இருக்கு. அப்போ வந்து ஒரு ₹500 வந்து நீங்க வித்ட்ரான் பண்றீங்க. ஓகேவா? அப்படி வித்ட்ரான் பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த ₹1000ல இருந்து என்ன லெஸ் ஆகும்? 500 லெஸ் ஆச்சுன்னா உங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 500 இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னு புரியுதா? ₹1000 உங்க வந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. நீங்க ஒரு 500 வந்து நீங்க ஏதோ செலவுக்காக எடுக்குறீங்க. வித்ட்ரா பண்றீங்க. அமௌண்ட்ட வந்து என்ன செய்றீங்க? வித்ட்ரா பண்றீங்க. அப்போ பேங்க்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 500 இருக்கும். ஓகே. அப்ப டிராயிங்ஸ்னா என்ன மீனிங்? வித்ட்ரான்னு சொல்லி வந்து மீனிங். ஓகே. அந்த வித்ட்ரான் வந்து என்ன யூஸ்க்காக பண்றாங்க? அந்த 500 நீங்க எடுத்தீங்கல்ல பேங்க்ல இருந்து. அது என்ன யூஸ்க்காக பண்றீங்க அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா உங்களோட பெர்சனல் யூஸ்க்காக பண்றீங்க. ஓகே. அப்ப பெர்சனல் யூஸுக்காக பண்றீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்ட வந்து லெஸ் பண்ண முடியாது. ஸோ, அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிராயிங்ஸ ஆட் பண்ணியிருக்காங்க. யூசுவலா எப்பவுமே என்ன செய்வோம்? நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன செய்வோம்? லெஸ் தான் பண்ணுவோம். ஏன் டிராயிங்ஸும் ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான். ஏன் வந்து டிராயிங்ஸ வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னா ஃபார்மட்ல, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல என்ன பண்ணியிருந்தாங்க? டிராயிங்ஸ ஆட் பண்ணியிருந்தாங்க. ஏன் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து பெர்சனல் யூஸ்க்காக வந்து எடுத்திருக்காங்க. பெர்சனல் யூஸ்க்காக எடுத்திருந்தா நீங்க 11த்லயே பார்த்துருந்துருப்பீங்க. அத வந்து லெஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால இந்த ஃபார்மட்ல ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்ல டிராயிங்ஸ ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபார்மட் எடுத்து பாருங்க. என்ன செஞ்சிருக்காங்க? அப்ப க்ளோசிங் கேபிட்டல் ஏன் ஃபர்ஸ்ட் போடுறோம்னு பார்த்தாச்சு. டிராயிங்ஸ வந்து ஏன் ஆட் பண்றோங்கிறத பார்த்தாச்சு. இப்ப அடுத்த தேர்ட் என்ன இருக்குன்னா, லெஸ் பண்ணியிருக்காங்க. என்ன என்ட்ரி லெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அடிஷனல் கேபிட்டல்னா ஃபர்தரா ஒரு அமௌண்ட்ட வந்து நம்ம கையில உள்ள அமௌண்ட்டோட என்ன செய்றாங்க? அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா ஆயிருக்கு. அப்ப ஏன் வந்து அத சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அப்ப ஏன் அப்படின்னா, இப்போ அதாவது அடிஷனல் கேபிட்டல் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவா நம்ம தான், அதாவது ஓனர் வந்து நம்ம தான் வந்து கையில இருந்து என்ன செஞ்சிருக்கோம்? அமௌண்ட்ட வந்து போட்டிருக்கோம்.
அப்படிதானே? அடிஷனல் கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னா, இப்போ உங்க கையில வந்து ஒரு ₹1000 இருக்கு. ஃபர்தரா வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு ₹500 குடுக்குறாங்க. அப்போ உங்ககிட்ட உள்ள அமௌண்ட் என்னவாகும்? உங்ககிட்ட உள்ள அமௌண்ட் என்னவாகும்? 1500 வந்து இன்கிரீஸ் ஆகும். ஆனா இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்டின்னா, இப்போ அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் தான் ஓனரோட கையில இருந்து தான் அமௌண்ட்ட வந்து போட்டுருக்காங்க. ஸோ, அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து போட்டாங்க அப்டின்னா தான் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கையில இருந்து தான் திரும்ப அடிஷனல் கேபிட்டல போட்டுருக்காங்க. ஸோ, அதனால என்ன ஆகும்? அவங்க கையில உள்ள அமௌண்ட்ல இருந்து தான் வந்து அடிஷனல் கேபிட்டல் போட்டனால, அடிஷனல் கேபிட்டல்ங்கிற அமௌண்ட்ட வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மட்ல. ஓகேவா? அப்ப அடிஷனல் கேபிட்டல் ஏன் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுச்சா? அவங்களோட ஓன் அமௌண்ட்ட தான் வந்து திரும்ப வந்து பிசினஸ்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கையில இருந்து தான் அமௌண்ட் போட்டனால என்ன செஞ்சிருக்காங்க? அமௌண்ட்ட வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. இதே தான் ஒரு ப்ராஃபிட்ல இருந்து வந்த அமௌண்ட்ட வந்து அடிஷனல் கேபிட்டலா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட ஓன் அமௌண்ட்ட தான் வந்து போட்டனால என்ன செஞ்சிருக்காங்க? அடிஷனல் கேபிட்டல அத வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அது வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஏன் இதுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு இந்த இந்த அமௌண்ட்டுக்கு நேம் பண்றோம் அப்டின்னா, அப்ப என்ன ஆச்சு? க்ளோசிங் கேபிட்டல்ல இவ்ளோ இவ்ளோ என்ன ஆச்சு? அட்ஜஸ்ட்மென்ட் இவ்ளோ இது வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கு. அப்படிதானே? க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து டிராயிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். திரும்ப என்ன பண்ணியிருக்கோம்? அடிஷனல் கேபிட்டல லெஸ் பண்ணியிருக்கோம். அப்ப இவ்வளவு என்ட்ரி வந்து என்னவாயிருக்கு? ப்ராசஸ் ஆயிருக்கு. அப்ப இவ்ளோ ப்ராக்ரஸ் ஆனதுக்கப்புறம், இந்த க்ளோசிங் கேபிட்டல் நேம் வந்து என்னவாயிருக்கு? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலா வந்து மாறியிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த பிளேஸ் வரைக்கும் பார்த்தாச்சா? க்ளோசிங் கேபிட்டல் ஏன் ஃபர்ஸ்ட் போட்டோம்னு பார்த்தோம். பார்த்தோமா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா? அந்த 2018ஓட க்ளோசிங் கேபிட்டல் நெக்ஸ்ட் இயர்க்கு வரும்போது அது ஓப்பனிங் கேபிட்டலா வரும். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் தான் வந்து ஓப்பனிங் கேபிட்டலா வரும். ஓகேவா? அப்ப வந்து க்ளோசிங் கேபிட்டல் அதனால என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு அத என்ட்ரி போடணும். அப்ப டிராயிங்ஸ ஏன் ஆட் பண்றோம்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாரி அடிஷனல் கேபிட்டல் வந்து ஏன் லெஸ் பண்றோம்னு பார்த்தாச்சு. ஓகேவா? அப்ப அந்த இவ்ளோ ப்ராக்ரஸ் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் என்னவா மாறிடும்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலா வந்து மாறிடும். ஓகேவா? சரியா? அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா, ஓப்பனிங் கேபிட்டல வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன் ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, என்ன அப்டின்னா, யூசுவலா வந்து இப்போ ஓப்பனிங் கேபிட்டல வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்டின்னா, அதுவும் வந்து நம்ம கையில உள்ள ஒரு போட்ட அமௌண்ட் தான். அதே மாதிரி தான் இன்னொன்னு அப்டின்னா, லாஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் ஒன் என்னவா இருக்கு? லாஸ்ட் ஒன் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே. ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரி. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, நம்மளே வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவல் டூ க்ளோசிங் கேபிட்டல் பிளஸ் டிராயிங்ஸ் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா? சரி. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து கிரேட்டர் அமௌண்ட். இதுதான் என்னது? கிரேட்டர் அமௌண்ட். ஓப்பனிங் கேபிட்டலோட அட்ஜஸ்டிங் க்ளோசிங் கேபிட்டல் வந்து கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா, ஆன்சர் வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். சரி. இல்லன்னா ஓப்பனிங் கேப்பிட்டல் வந்து பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சு. அதாவது ஓப்பனிங் கேப்பிட்டல் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டலோட பெரிய அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு லாஸ் வரும். நம்ம சம்லயே பார்த்துருப்போம். ஆன்சர் வந்து உங்களுக்கு பிளஸ்ல கிடைச்சுச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டு, மைனஸ்ல கிடைச்சுச்சு ஆன்சர் அப்படின்னா, அது வந்து இந்த லாஸ்ன்னு பார்த்துருப்போம். அதே தான் வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் ஹையஸ்ட் அமௌண்ட்டா ஓப்பனிங் கேப்பிட்டலோட ஹையஸ்ட் அமௌண்ட்டா இருந்தா நம்மளுக்கு ப்ராஃபிட். இல்லன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் ஓப்பனிங் கேப்பிட்டல் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட இந்த மாதிரி லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்னது? லாஸ்ன்னு வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ். ஏன் அப்படின்னா, ஒரு சிலவங்க வந்து பெரிய சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிச்சுடுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி 2 மார்க் சம்ஸ் அல்லது 3 மார்க் சம்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு டஃப்பா இருக்கும். சரியா? அவங்களுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த 2 மார்க்கோ, 3 மார்க்கோ இந்த சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மறக்காது. எல்லாத்துக்கும் குட்டி எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, ரீசன் பார்த்துருக்கோம். அப்ப அஸ் அ ஹோலா என்ன பார்த்துருக்கோம்னா, இந்த ஃபார்மட்ல உள்ள ஒவ்வொரு என்ட்ரியும் ஏன் ஆட் பண்றாங்க, லெஸ் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. அதே மாரி ஏன் வந்து ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல்ல போட்டிருக்காங்க. ப்ராஃபிட் எப்ப அக்கர் ஆகும், லாஸ் வந்து எப்ப அக்கர் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இத வந்து மறக்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த நான் வந்து ஹைலைட் பண்ணி குடுத்துருக்கேன் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ கூட உங்களோட புக்லயோ, நோட்லயோ வந்து நீங்க மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு சம் வந்து இந்த இந்த சம் வந்து டக்கு டக்குன்னு மறந்துச்சு அப்படின்னா, இந்த மீனிங்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காது. ஓகேவா? சரி. இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. சம்க்குள்ள போக போறோம். சரி. என்னன்னா 3 சம்ல என்ன குடுத்துருக்காங்க? மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
ஓகேவா? மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றது. ஃபர்ஸ்ட்டு என்ன டேட்டா குடுத்துருக்காங்க அப்படின்னா, க்ளோசிங் கேப்பிட்டல் குடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேப்பிட்டல் வந்து எவ்வளோ அமௌண்ட் குடுத்துருக்காங்க? 80,000. ஓகே. அப்போ நம்ம ஃபார்மட்ல ஒவ்வொன்னா அப்படியே எழுதிட்டே வரோம். ஓகேவா? அப்போ சொல்யூஷன்ல ஒவ்வொன்னா போட்டு எழுதிடுவோம். க்ளோசிங் கேப்பிட்டல் என்ன எழுதியிருக்கோம்? குடுத்துருக்க இதுபடி என்ட்ரி படி 80,000 ஃபர்ஸ்ட்டு வந்து எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ என்னது ஃபர்ஸ்ட் 80,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஃபார்மட்ல? அடிஷனல் அதாவது டிராயிங்ஸ வந்து என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்ப சம்ல வந்து டிராயிங்ஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ டிராயிங்ஸ் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 15,000 குடுத்துருக்காங்க. அப்போ 15,000 என்ன செய்ய போறோம்? ஆட் பண்ண போறோம். ஓகேவா? 15,000 ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆட் பண்ணா எவ்வளோ வருது? 95,000ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ இங்க என்ன சொன்னா மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கிவன் டேட்டாவெல்லாம் அப்படியே என்ட்ரி போட்டுட்டே வாங்க. 80,000யும் 15,000யும் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டாச்சா? அந்த 2 என்ட்ரி போட்டாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிவன் டேட்டால என்ன குடுத்துருக்காங்க? ஃபார்மட்ல என்ன வரும்? அடிஷனல் கேப்பிட்டல லெஸ் பண்ணணும். சரியா? அப்ப அடிஷனல் கேப்பிட்டல் எவ்வளோ அமௌண்ட்? 30,000. அது என்ன செய்யணும்? லெஸ் பண்ணணும் ஃபார்மட் படி. ஸோ அதை லெஸ் பண்ணி அடிஷனல் கேப்பிட்டல் என்ட்ரி எழுதிக்கணும். இப்போ நான் டிக் போட்டிருக்கேனா, அந்த என்ட்ரியை மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க. அதாவது 80,000, 15,000, 30,000 இந்த மூணுமே நம்ம கிவன் டேட்டால வந்து பார்த்துருக்கோம். வேற நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேப்பிட்டல்னா இந்த சம்ல வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் இதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. லாஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. லாஸ் எவ்வளோ அமௌண்ட்? 25,000. ஓகே. அதுவும் வந்து அப்ப லாஸ்னா எந்த இடத்துல வரும்? லாஸ்ட் என்ட்ரியா வரும். ஸோ அதையும் எழுதிக்கோங்க. 25,000 வந்துச்சா? எழுதிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட்னா என்னன்னு மென்ஷன் பண்ணணும். நான் இங்க உங்களுக்கு பார்த்தோம்னா, லாஸ்ட்னா என்ன சைன்ல மென்ஷன் பண்ணணும்? மைனஸ் சைன்ல. ஸோ அதனால அதை வந்து மைனஸ் சைன்ல மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ குடுத்துருக்க என்ட்ரி எல்லாமே வந்து நம்ம என்ட்ரி போட்டாச்சு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். சம்ல வந்து 4 என்ட்ரிஸ் குடுத்துருந்தாங்களா? அந்த 4 என்ட்ரிஸுமே சம்ல போட்டாச்சு. ஓகே. இப்போ மிஸ்ஸிங் ஃபிகரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, இப்போ குடுத்துருக்க என்ட்ரி எல்லாம் வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எப்பயுமே வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ முதல் 2 என்ட்ரி இருக்கா? அது 2யும் ஆட் பண்ணுங்க. 80,000 க்ளோசிங் கேப்பிட்டல் 80,000 டிராயிங்ஸ் வந்து 15,000 2யும் என்ன செய்யணும்? நம்ம ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வருது? 95,000. நெக்ஸ்ட் என்ன கிவன் டேட்டால குடுத்துருந்தாங்க? அடிஷனல் கேப்பிட்டல் வந்து குடுத்துருந்தாங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 30,000. இதெல்லாம் நம்ம எழுதியிருப்போம். இந்த டிக் போட்டதெல்லாம் நம்ம எழுதி வச்சிருந்திருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா 95,000லேருந்து 30,000 லெஸ் பண்ணா எவ்வளோ அமௌண்ட் வருது? 65,000. அது என்னன்னு நேம் பண்ணுவோம்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல். ஓகேவா? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல்னு சொல்லிட்டு வருது. ஓகே. அப்போ இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஓப்பனிங் கேப்பிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அதான் வந்து சம்ல என்னது? மிஸ்ஸிங் ஃபிகர். ஓகேவா? அந்த ஓப்பனிங் கேப்பிட்டல் தான் வந்து என்ன செய்யும்? மிஸ்ஸிங் ஃபிகர் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா? சரி. அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா சம்ல வேற என்ன குடுத்துருந்தாங்க? லாஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்? 25,000 சொல்லி குடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 25,000 எழுதியாச்சு. ஓகே. இப்ப எப்படி இந்த பிளாங்க்கான இந்த ஸ்பேஸ் ஓப்பனிங் கேப்பிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, இங்க என்ன அமௌண்ட் இருக்குப்பா? இப்போ 25,000 இருக்கா? ஓகே. என்ன சைன்ல இருக்கு? மைனஸ் சைன்ல இருக்கு. ஓகே. அப்போ மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா எப்பவுமே ஆப்போசிட் சைன் தான் யூஸ் பண்ணணும். ஆப்போசிட் சைன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இங்க என்ன இருக்கு? ஆக்சுவலா வந்து ஓப்பனிங் கேப்பிட்டல்ல ஃபார்மட் படி நம்ம என்ன பண்ணுவோம்? பிளஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து மிஸ்ஸிங் ஃபிகரை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சைன் அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். எப்படின்னா இப்போ -25,000 இருக்கா? அப்போ இங்கேயும் ஆக்சுவலா வந்து ஃபார்மட் படி சப்ராக்ட் தான் பண்ணணும். ஆனா மைனஸ்க்கு பதிலா என்ன செய்யணும்னா பிளஸ் பண்ணணும். எப்படி பிளஸ் பண்ணணும் அப்படின்னா 65,000 பிளஸ் எவ்வளோ அமௌண்ட்? 25,000. 25,000 ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 90,000. என்ன என்ன பண்றோம்னு புரியுதா? அதாவது எப்பயுமே ஃபார்மட்ல இருக்கிற சைனுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் சைன் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்ப இங்க நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல் வந்து 65,000 இருந்துச்சு. லாஸ் எவ்வளோ இருந்துச்சு? 25,000. ஓகே. ஃபார்மட் படி ஆக்சுவலா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும் ஓப்பனிங் கேப்பிட்டல். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஆட் பண்ணணும். அப்போ எதையும் ஆட் பண்ணணும்? இந்த 2 அமௌண்ட் 65,000, 25,000 ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 90,000. அதுதான் என்னது அப்படின்னா ஓப்பனிங் கேப்பிட்டல். ஓகேவா? அப்போ சைன் என்ன செய்யணும்? மைனஸா இருந்தா பிளஸ்ஸா வந்து அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணணும். என்ன ரீசனுக்காக அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் வந்து சைனை வந்து ஆப்போசிட் சைனா மாற்றணும்.
அப்ப தேர்ட் சம் வந்து செஞ்சாச்சு. ஓப்பனிங் கேப்பிட்டல் எவ்வளோ அமௌண்ட் வருது நமக்கு? 90,000ன்னு சொல்லிட்டு வருது. ஓகே. புக்ல ஆன்சர் செக் பண்ணிடலாமா? புக்ல எவ்வளோ ஆன்சர் இருக்கு? ஓப்பனிங் கேப்பிட்டல் தேர்ட் சம் தானே செஞ்சோம். அப்போ ஓப்பனிங் கேப்பிட்டல் வந்து 90,000ன்னு இருக்கு. அப்போ நம்மளுக்கும் வந்து என்ன ஆன்சர் வந்திருக்கு? ஓப்பனிங் கேப்பிட்டல் வந்து 90,000ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ என்ன செஞ்சாச்சு? தேர்ட் சம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சாச்சு. ஓகேவா? மிஸ்ஸிங் ஃபிகர்னா சைனை வந்து அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி போடணும். ஆப்போசிட் சைன் போடணும். ஓகே. அடுத்து ஃபோர்த் சம் பார்க்க போறோம். ஃபோர்த் சம்ல என்னன்னா, இப்போ ஃபோர்த் சம்லயும் அதே மாதிரி தான் கால்குலேட் பண்ண போறோம். என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, கேப்பிட்டல். அதாவது என்ன கேப்பிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா, க்ளோசிங் கேப்பிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி. க்ளோசிங் கேப்பிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, கிவன் டேட்டாவ ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, 1 ஜான்வரி 2018. அப்போ என்ன மீனிங்னா, 1 ஜான்வரி 2018ன்னு குடுத்துருக்காங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா, ஓப்பனிங் கேப்பிட்டல். ஓகேவா? சம்ம பார்த்தோன்னா எப்படி நம்ம க்ளோசிங் கேப்பிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னு சொல்லி சொன்னோம் தெரியுதா? கால்குலேட் த கேப்பிட்டல் அஸ் ஆன் 31st December 2018. இங்க வந்து 18, 18 2மே சேம் இயரா தானே இருக்கு. எப்படி நீங்க வந்து இது க்ளோசிங் கேப்பிட்டல்ன்னு சொல்றீங்க அப்படின்னா, என்ன மந்த் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டிசம்பர். டிசம்பர்ங்கிறனால அது என்னன்னாச்சு? க்ளோசிங் கேப்பிட்டல். ஓகேவா? அதான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, மந்த்தை வச்சும் பார்க்கணும், இயரை வச்சும் நம்ம பார்க்கணும்னு. ரொம்ப பேசிக்ல என்ன கொடுத்துருந்தாங்க, பிகினிங் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் த இயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து போக போக சம்மோட லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கால்குலேட் த கேபிட்டல் அஸ் ஆன் 31st December 2018. அப்போ டிசம்பருங்கிறது என்ன என்ன மந்த்ன்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ அப்போ வந்து அதுதான் வந்து அதான் வந்து லாஸ்ட் வருது. ஸோ அப்போ லாஸ்ட்டுங்கிறனால அது என்ன கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல். ஓகே. அப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்னு தெரியுதா? க்ளோசிங் கேபிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த சம்ல அதான் பார்த்தீங்க. இயர் வந்து சேமா கொடுத்துருக்காங்க, மந்த்தை மட்டும் டிஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம வந்து பார்த்து இயரையும் மந்த்தையும் பார்த்து தான் வந்து டிசைட் பண்ணணும். இப்போ டிசம்பர் 2018ங்கிறதுனால அது க்ளோசிங் கேபிட்டல். ஜனவரி 2018 அப்படின்னா அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன கொடுத்துருக்காங்க, எப்பயுமே யூஸ்வலா சம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. சரி. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபார்மட் எடுத்து பாருங்க. அப்போ ஃபார்மட்ல யூஸ்வலா நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் தான் ஃபர்ஸ்ட் போடணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார்மட்டை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஃபார்மட்ல என்னென்னலாம் வரும் நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஃபார்மட்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எழுதுவோம், க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ், லெஸ் அடிஷனல் கேபிட்டல். அதுக்கு அதில் வர்ற ஆன்சர் வந்து அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். கீழே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒவ்வொரு என்ட்ரியா கிவன் டேட்டால கொடுத்ததை போடுங்க. அதாவது பிளேஸ்ல வந்து போடுங்க. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்? 1 lakhs. ஓகேவா? 1 lakh வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் பிளேஸ்ல போட்டாச்சு. ஓகேவா? என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கா இந்த பர்டிகுலர்ஸ், இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே வந்து அதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சம்ல பார்த்தாலே தெரிஞ்சா, க்ளோசிங் கேபிட்டல் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நம்ம ஃபார்மாட்ல உள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரியே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்த வந்து பிளாங்க் ஸ்பேஸா விட்டு வைங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த பர்டிகுலர் லெஃப்ட் சைடு இருக்கா, லெஃப்ட் சைடு உள்ள எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எல்லா என்ட்ரியோட நேம்ஸ்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு என்ட்ரிக்குரிய அமௌண்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போறீங்க. ஓப்பனிங் கேபிட்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட்? 1 lakh. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டல்ங்கிற பிளேஸ்க்கு நேரா அந்த 1 lakhங்கிற அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. ஓகே. வேற கிவன் டேட்டால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. குட்ஸ் withdrawn for personal use by the owner. அப்ப withdrawn வந்திருக்கு. withdrawnனா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க பார்த்திருக்கோமா? withdrawn அப்படின்னா அது என்னது, டிராயிங்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்ப என்ன செய்யணும், டிராயிங்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 30,000. இப்போ டிராயிங்ஸ்க்கு நேரா என்ன எழுதிக்கோங்க, 30,000 அமௌண்ட் எழுதிக்கோங்க. அப்போ இப்போதைக்கு 2 என்ட்ரி வந்து நம்ம அந்த கேப்ல ஃபில் பண்ணிருக்கோம். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபில் பண்ணியாச்சு, டிராயிங்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகே. வேற என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க? இந்த 2 என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபார்மட்ல எங்க வருதுன்னு பாருங்க. இந்த தேர்ட் என்ட்ரியா வருது. ஸோ அதை வந்து எழுதிக்கோங்க. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணல 15,000 எழுதியாச்சு. அப்போ 3 என்ட்ரி போட்டாச்சு. அடுத்தது கிவன் டேட்டால என்ன இருக்கு? 3 என்ட்ரிஸ் போட்டாச்சு. அடுத்தது ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்? 60,000. ஸோ ப்ராஃபிட் வந்து ஃபார்மட்ல எங்க வருது? லாஸ்ட் ஒன்று வருது. ஸோ அந்த என்ட்ரியும் போட்டுடலாம். 60,000 போட்டாச்சு.
இந்த டிக் போட்ட என்ட்ரிஸ்லாம் வந்து கிவன் டேட்டால குடுத்திருந்த என்ட்ரி. ஓகே. நம்ம என்ன ஆக்சுவலா சம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும், க்ளோசிங் கேப்பிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். குடுத்திருக்க என்ட்ரி எத்தன என்ட்ரி குடுத்திருந்தாங்க? மொத்தம் 4 என்ட்ரிஸ் குடுத்திருந்தாங்க 4th சம்ல. ஸோ அந்த 4 என்ட்ரிஸுமே வந்து நம்ம போட்டாச்சு. டிராயிங்ஸ் போட்டாச்சு. அதே மாரி அடிஷனல் கேப்பிட்டல் போட்டாச்சு. ஓப்பனிங் கேப்பிட்டல் போட்டாச்சு. அதே மாரி ப்ராஃபிட்டும் போட்டாச்சு. 4 என்ட்ரியுமே போட்டாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம, ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எப்பவுமே வந்து ஆப்போசிட் சைன் போடணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் எப்பவுமே ரிவர்ஸ்ல இருந்து போறோம். மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஏன் ரிவர்ஸ்ல இருந்து போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ரிவர்ஸ்ல இருந்து போறோம். ப்ராஃபிட் வந்து சம்லயே குடுத்திருந்தாங்கல்ல. அத நம்ம சொல்லியிருக்கோமா, டிக் போட்டதெல்லாம் வந்து ஆல்ரெடி குடுத்திருந்தது. அப்ப 60,000 குடுத்திருந்தாங்க. 1,00,000 வந்து ஓப்பனிங் கேப்பிட்டல் கிவன் டேட்டால குடுத்திருந்தாங்க. ஓகே. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன் இருக்கு. எப்பவுமே மிஸ்ஸிங் ஃபிகர்னா நம்ம என்ன சைன் போடுவோம்? ஆப்போசிட் சைன் வந்து ஆப்போசிட் சைடுல இருந்து பார்ப்போம். அதாவது ரிவர்ஸ்ல இருந்து பார்ப்போம். அதே மாரி என்ன செய்வோம்? ஆப்போசிட் சைனும் போடுவோம். இப்போ 1,00,000 இருந்து 1,60,000 என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்மேட்ல வந்து மைனஸ் சைன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? பிளஸ் சைன் வந்து அப்படியே சைன வந்து என்ன செய்வோம்? ஆப்போசிட் சைன். 1,00,000ல இருந்து 1,60,000 வந்து ஆட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம்? 1,60,000. ஓகேவா? ஏன் ஆட் பண்றோம்னு தெரியுதா? சைன் மைனஸ் சைன் வந்து ரூல்ஸ் படி பண்ணணும்னா, அப்படியே ரூல்ஸ்க்கு உல்டாவா பிளஸ் பண்ணணும். 1,00,000யும் 1,60,000 ஆட் பண்ணா 1,60,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்ப அது என்ன நேம் பண்றோம்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேப்பிட்டல்னு நேம் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ 1,60,000 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்றோமா? இப்போ அடிஷனல் கேப்பிட்டல் இந்த டிக் போட்டதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சம்ல குடுத்த கிவன் டேட்டா. வந்து 15,000 வந்து குடுத்திருந்தாங்க. இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த 1,00,000ல இருந்து 1,15,000 என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்சுவலா ரூல்ஸ் படி என்ன செய்யணும்? மைனஸ். அப்ப ரூல்ஸ் படி நம்ம என்ன செய்வோம்? உல்டாவா செய்வோம். ஏன் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. 1,00,000ல இருந்து 15,000 வந்து என்ன செய்வோம்? ஆட் பண்ணுவோம். ஏன்னா இங்க மைனஸ்ன்னு ரூல்ஸ் படி குடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்வோம்? பிளஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆப்போசிட் சைன் அத மறந்துடாதீங்க. அப்போ 1,60,000யும் 15,000 ஆட் பண்ணா 1,75,000 வந்துரும். ஓகேவா? சரி. இந்த டிராயிங்ஸுமே நம்ம வந்து சம்ல குடுத்துருந்தாங்க. இல்லக்கா டிராயிங் செகண்ட் என்ட்ரியா குடுத்துருந்தாங்க. அப்ப அந்த டிராயிங்ஸுமே நம்ம என்ட்ரி போட்டு வச்சிருக்கோம். ஓகே. இப்ப டிராயிங்ஸ்ல என்ன ஆக்சுவலா சைன் குடுத்துருக்காங்க? பிளஸ் சைன். நம்ம மைனஸா இருந்தா பிளஸ் போடுவோம். பிளஸ்ஸா இருந்தா என்ன போடுவோம்? மைனஸ் போடுவோம். அப்போ 1,75,000ல இருந்து 30,000 என்ன செய்வோம் நம்ம? லெஸ் பண்ணுவோம். 1,75,000ல இருந்து 30,000 லெஸ் பண்ணா என்ன வரும் நமக்கு இருக்கா? 1,75,000 30,000 லெஸ் பண்ணா 1,45,000 வரும். வருதா? ஆன்சர் வந்து வருதா? 1,75,000 வந்து 30,000 லெஸ் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்குது? 1,45,000 வருது. ஓகேவா? ஏன் அப்படின்னா டிராயிங்ஸ வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக சைன் ஆப்போசிட்டா போடுவோம். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ்ன்னு போட்டு இந்த 2 என்ட்ரிய மைனஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 1,45,000. ஓகே. இந்த 1,45,000 என்னது? க்ளோசிங் கேப்பிட்டல். ஓகேவா? அப்ப மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன செய்றோம்னு தெரியுதா? அப்போ குடுத்திருக்க வந்து குடுத்திருக்க நம்மளோட ஃபார்மட் யூசுவலான நம்ம ஃபார்மட் இருக்கா? அந்த ஃபார்மட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அப்புறம் உங்க சம்ம பார்த்துட்டு இந்த என்ட்ரி வந்து ரெஸ்பெக்டிவ் என்ட்ரி அந்தந்த பிளேஸ்ல வந்து போடணும். ஓப்பனிங் கேப்பிட்டல்னா அதோட பிளேஸ், டிராயிங்ஸ்னா அதோட பிளேஸ்ல வந்து போடணும். போட்டுட்டு மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னாலே எப்பவுமே ரிவர்ஸ்ல தான் போகணும். ரிவர்ஸ்ல போகணும். அதாவது ஆப்போசிட் சைட்ல போகணும். ஆப்போசிட் சைடுல போகணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைனா மாறணும். ஆப்போசிட் சைனா குடுத்திருக்கிறது மைனஸா இருந்தா நம்ம பிளஸ் பண்ணுவோம். பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ அப்படியே பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம்னா நம்ம ஃபைனலா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? க்ளோசிங் கேப்பிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன அமௌண்ட் வந்திருக்கு? 1,45,000 வந்திருக்கு. அப்ப சம் போய் புக்ல ஆன்சர் செக் பண்ணிட்டு வந்துருவோமா? 4th சம்க்கு இருக்கா? க்ளோசிங் கேப்பிட்டல் என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு? 1,45,000. 4th சம்மும் நம்ம செஞ்சாச்சு. ஓகே. அப்ப மிஸ்ஸிங் ஃபிகர்னா இப்போ வந்து முதல்ல ஃபார்மட்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்னா என்ன ரீசனுக்காக போட்டிருக்கோம்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மிஸ்ஸிங் ஃபிகரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அதாவது ஓப்பனிங் கேப்பிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? க்ளோசிங் கேப்பிட்டல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு நல்லா தரோவா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் 5th சம் என்ன இருக்கு அப்படின்னா, 5th சம் வந்து அதுவும் என்ன செஞ்சிருக்காங்க? மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது தான். ஆனா இந்த சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, டிராயிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் ஃபிகர்னு நீங்க சம்ம பார்த்த உடனே என்ன செய்யுங்க அப்படின்னா, குடுத்திருக்க ஃபார்மட் என்ன? யூசுவலான நம்ம ஃபார்மட் என்ன? அந்த ஃபார்மட்ட அப்படியே எழுதிக்கோங்க. எல்லா என்ட்ரியும் போட்டு எழுதிக்கோங்க.
ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட்ல சைடுல என்னலாம் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6யுமே ஃபார்மட் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த 6மே எழுதிக்கோமா 1, 2, 3, 4, 5, 6 அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல்ல சேர்த்து மொத்தம் 6 சரியா? சரி அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு கிவ் அண்ட் டேட்டால குடுத்திருக்க என்ட்ரி என்னென்ன என்ட்ரிலாம் 5த் சம்க்கு இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னா, கேபிட்டல் அசாம் 1 ஏப்ரல் 2018 இருக்கு. 2018 அப்படின்னா அதே மாதிரி அப்ப 2018 கொடுத்துருக்காங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டா என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்க. 31st மார்ச் 2019 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஏர பார்த்த உடனே ஏர்ல என்ன இருக்கு? 2018 அப்படின்னா அது ஓப்பனிங் கேபிட்டல். 2019 அப்படின்னா அது வந்து க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம யூஸ்வலா நம்ம ஃபார்மட்ல என்ன என்ட்ரி வரும்? க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? க்ளோசிங் கேபிட்டல் இருக்கா? இப்ப நம்ம சம்ல கிவன் டேட்டா பாருங்க. ஓகேவா? சம்ல கிவன் டேட்டால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்? 50,000. இப்போ நம்ம இப்போ இந்த மிஸ்ஸிங் ஃபிகர்னாலே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? லெஃப்ட் சைடில் உள்ள பர்டிகுலர்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருப்போம். அமௌண்ட்டை மட்டும் ஃபில் பண்ணாம வச்சிருப்போம். சரி, என்ன அமௌண்ட் இப்போ பார்த்தோம்? க்ளோசிங் கேபிட்டல் வந்து 50,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டலுக்கு நேராக 50,000 போட்டாச்சு. ஓகேவா? சரி, அடுத்தது ஃபார்மட்ல செகண்ட் என்ட்ரி என்ன இருக்கு? டிராயிங்ஸ் என்ன பண்ணும்? ஆட் பண்ணணும். அப்ப சம்ல பார்த்துட்டு வாங்க. டிராயிங்ஸ் எவ்வளோ இருக்கு? டிராயிங்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுதான் என்ன செய்ய போறோம்? ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? அப்ப அந்த பிளேஸ்ல கேப் விட்டு வச்சிருங்க. ஓகேவா? அந்த பிளேஸ்ல கேப் விட்டு வச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மட் படி தேர்ட் இது என்ன இருக்குன்னா, அடிஷனல் கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணணும். அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணணுமா? அப்ப சம்ல எடுத்து பாருங்க. அடிஷனல் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 7,000 இருக்கு. அடிஷனல் கேபிட்டலுக்கு நேரா என்னன்னா அந்த 7,000 என்ட்ரி போட்டுட்டு வந்துருக்கணும். ஓகேவா? போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து ஃபார்மட் எடுத்து பாருங்க. அடிஷனல் கேபிட்டலுக்கு அப்புறம் என்ன இருக்கு? நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நேம் பண்ணுவோம். அது வந்து இன்னும் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? நம்ம கேப் விட்டு வச்சிருக்கோம். சரியா? கேப் விட்டு வச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் என்ன வரும்? நம்ம ஃபார்மட்ல அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலுக்கு அப்புறம் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணணும். இப்போ கிவன் டேட்டால ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்க. 40,000. ஸோ ஓப்பனிங் கேபிட்டலுக்கு நேராக என்ன அமௌண்ட் போடணும்? 40,000 போட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஓப்பனிங் கேபிட்டலுக்கு அப்புறம் ஃபார்மட் படி என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கு. அப்போ கிவன் டேட்டால ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஆமா, ப்ராஃபிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்? 8,000. ஸோ அந்த 8,000 என்ன செஞ்சாச்சு? அதோட பிளேஸ்ல வந்து போட்டாச்சு. என்ன அமௌண்ட் அது? ப்ராஃபிட் வந்து 8,000. ஸோ அதுக்கு நேரா அந்த பிளேசஸ்ல வந்து போட்டாச்சு. ப்ராஃபிட்க்கு நேரா 8,000 போட்டாச்சு. ஓகேவா? அந்த டிக் போட்டிருக்கிறதுலாம் கிவன் டேட்டால கொடுத்துருக்க என்ட்ரிஸ் வந்து இந்த டிக் போட்டிருக்கிறதுலாம் என்னது? கிவன் டேட்டால உள்ள என்ட்ரிஸ். சரியா? மித்த பிளேஸ்லாம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து பிளாங்கா விட்டு வச்சிருப்போம். சரியா? அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன செய்ய இப்போ இந்த ப்ளூ கலர்ல உள்ள எல்லாமே வந்து என்னது? கிவன் டேட்டா என்ட்ரிஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பாருங்க. அப்ப வேற எதுவும் என்ட்ரி இருக்கா? வேற எதுவும் என்ட்ரி இல்ல. மொத்தம் 4 என்ட்ரியுமே போட்டாச்சு. இந்த டிராயிங்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்போ என்ட்ரி போட்டிருக்கத வச்சு எப்பயுமே மிஸ்ஸிங் ஃபிகர் நம்ம எந்த சைட்ல இருந்து போவோம்? ரிவர்ஸ்ல இருந்து போவோம். அதாவது ஆப்போசிட் சைடு போவோம். அதே மாதிரி என்ன ஆப்போசிட் சைடு? அந்த ஆப்போசிட் சைன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன வந்து நம்ம சம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டிராயிங்ஸ் வந்து நமக்கு தெரியாது. கொஸ்டின் மார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிராயிங்ஸ் பிளேஸ்ல இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சு அதை பிளாங்கா விட்டு வச்சிருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஆப்போசிட் சைட்ல இருந்து போக போறோம். ஆப்போசிட் சைட்ல இருந்து அப்படின்னா என்ன அமௌண்ட் இருக்கு? இப்போ ஆப்போசிட் சைட்னா இதான் லாஸ்ட் ஒன். ஸோ இதுல இருந்து தான் போக முடியும். இப்போ 8,000 ஆனா 40,000 இருக்கு. ஃபார்மட் படி என்ன செய்வோம்? இந்த இடத்துல மைனஸ் தான் பண்ணுவோம். ஆனா மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றதுனால இது என்ன செய்வோம் அப்படின்னா பிளஸ் பண்ணிருப்போம். அப்போ 40,000 8,000 பிளஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 48,000. ஓகேவா? ஆன்சர் கரெக்டா வருதா? 48,000. சரி, அந்த 48,000னா என்ன அப்படின்னா அடிஷனல் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா மைனஸ் சைன் வந்து ஃபார்மட் படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சைன் போடுவோம்? அதை அப்படியே ஆப்போசிட் சைனா பிளஸ்ன்னு போடுவோம். இப்போ 48,000 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அமௌண்ட் இருக்கு? அந்த ப்ளூ கலர்ல உள்ளதை நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி கிவன் டேட்டால கொடுத்த என்ட்ரி. இப்போ 48,000லும் 7,000 இருக்கு. சரி, இந்த இடத்துல என்ன சைன் இருக்கு அப்படின்னா மைனஸ் சைன் இருக்கு. மைனஸ் சைனா இருந்தா மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றது என்ன சைன் போடுவோம்? பிளஸ் சைன் போடுவோம். ஓகேவா? அப்போ 48,000 7,000 ஆட் பண்ணா என்ன அமௌண்ட் வருது? 55,000.
ஓகேவா? என்ன சைன் இருக்கோ, அத என்ன செய்றோம்? அப்படியே உல்டாவா மைனஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம பிளஸ் பண்ணி 55,000ன்னு போட்டாச்சு. ஓகே. அப்ப இதுவரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னா, ஏன்னா இந்த என்ட்ரி நமக்கு தெரியாது. இந்த என்ட்ரி வந்து ட்ராயிங்ஸ் வந்து நமக்கு தெரியாது. இதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப இந்த இந்த பிளேஸ்ல எப்படி வச்சிருப்போம்? நம்ம பிளாங்க்கா வச்சிருப்போம். ஓகே. இங்க அமௌண்ட் என்ன இருக்கு? 55,000 இருக்கு. ஓகே. இந்த 55,000ல இப்ப இதுவரைக்கும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல என்ன அந்த பிளேஸ்ல என்ன என்ட்ரி இருக்கு? 55,000 இருக்கு. ஓகே. அதுக்கு நேரா என்ன சைன் இருக்குன்னு பாருங்க. பிளஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? மேல ஃபர்ஸ்ட் டாப்ல ஒரு என்ட்ரி இருக்கு. எவ்வளோ என்ட்ரி இருக்கு? 50,000. ஓகே. அப்ப என்ன சைன் இருந்துச்சு? பிளஸ் சைன் இருந்துச்சு. நம்ம பிளஸ் சைன் இருந்தா உல்டாவா என்ன சைன் போடுவோம்? மைனஸ் சைன். ரிவர்ஸா மைனஸ் சைன் போடுவோம். இந்த 55,000யும் 50,000 என்ன செய்யணும் அப்படின்னா, மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணா என்ன வரும்? 55,000யும் 50,000யும் மைனஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னா, 5,000 வருமா? ரைட்டா? 55,000யும் வேற இன்னொரு என்ட்ரின்னு இருக்கு. 50,000 பிளஸ் பண்ணா என்ன என்ட்ரி வருது அப்படின்னா, 5 என்ன அமௌண்ட் வருது அப்படின்னா 5,000ன்னு வருது. ஓகேவா? நீங்க எழுதும்போது கண்டிப்பா என்ன செய்யணும்னா, அமௌண்ட்னாலே என்ன அர்த்தம்? கண்டிப்பா அதோட ருப்பீஸ்ங்கிற சைன போடணும். ஓகேவா? அப்பதான் வந்து அமௌண்ட்டுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5,000ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. சரியா? 5,000. அப்போ அது என்ன நம்ம என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? டிராயிங்ஸ். அப்போ மிஸ்ஸிங் ஃபிகர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ என்ன செய்றோம் அப்படின்னா, மிஸ்ஸிங் ஃபிகர்ன்னு நீங்க சம்ல பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்மேட் வந்து நல்லா தரோவா தெரியும். ஸோ அந்த ஃபார்மேட்ல உள்ள எல்லா லெஃப்ட் சைடு என்ட்ரிஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. அப்புறம் கிவன் டேட்டால குடுத்துருக்க எல்லா என்ட்ரியும் அதுக்குள்ள ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல ஃபில் பண்ணுங்க. தெரியாத என்ட்ரிய வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. மிஸ்ஸிங் ஃபிகர்னா ஆப்போசிட் சைடு அண்ட் ஆப்போசிட் சைன். சரியா? இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆப்போசிட் சைடு அண்ட் ஆப்போசிட் சைன். ஓகேவா? விசிபிளா இருக்கா? ஆப்போசிட் சைடு அண்ட் ஆப்போசிட் சைன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம லாஸ்ட்ல இருந்து போகணும். ஆப்போசிட் சைடுனா என்ன மீனிங்? லாஸ்ட்ல இருந்து ஆப்போசிட் சைடா போகணும். லாஸ்ட்ல இருந்து போகணும். ரிவர்ஸ்ல இருந்து போகணும். ஆப்போசிட் சைன்னா மைனஸ் வந்து ஃபார்மட் படி இருந்தா பிளஸ் பண்ணணும். பிளஸ்ன்னு ஃபார்மட்ல ரூல்ஸ்னா அதை வந்து நம்ம உல்டாவா மைனஸ்ன்னு சொல்லி போடணும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம இந்த வீடியோல எத்தனை சம்ஸ் பார்த்துருக்கோம்? 3, 4 அண்ட் 5ம் வந்து இப்போ பார்த்தாச்சு. ஓகே. நம்ம இந்த 5th சம்ல டிராயிங்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 5,000 ஃபைண்ட் அவுட் பண்ணோமா? அது புக் ஆன்சர் செக் பண்ணிட்டு வந்துருவோமா? 5th சம்ல டிராயிங்ஸ் கொஷின் மார்க் போட்டு சம்ல கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆன்சர் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டிராயிங்ஸ்க்கு நேராக எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 5,000. அப்போ புக் ஆன்சர் 5,000 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சம்ஸ் 3 சம்ஸுமே பார்த்தாச்சு. இல்லக்கா 3 தேர்ட் சம் பார்த்தாச்சு. அதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 4th சம்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 5th சம்ல டிராயிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன செஞ்சோம்? இந்த ஃபார்மட்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுமே பார்த்தோம். அப்படிதானே? க்ளோசிங் கேபிட்டல் ஏன் ஃபர்ஸ்ட் போடுறோம்? டிராயிங்ஸையும் அடிஷனல் கேபிட்டல்ல ஓப்பனிங் கேபிட்டல்ல வந்து ஏன் லெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கும் பார்த்தோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்க புக்ல அங்கேயே குட்டி குட்டியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல்ல வந்து அஸ் அ ஹோலா தியரிக்கும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் வந்து என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கும் நம்ம சேனலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.